தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, தீமையான காரியங்களை வெறுத்து, பாவமான காரியங்களை வெறுத்து, பொல்லாங்கான காரியங்களை வெறுத்து, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழும்போது, கர்த்தரை தேடும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய பரிசுத்த வழிகளிலே நடக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும், நன்மையான காரியங்களை யோசிக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும், கர்த்தருடைய வழியிலே நடக்கிற ஜனங்களாய் வாழ வேண்டும், அவருடைய உண்மையான வழியிலே, பரிசுத்த வழியிலே, நீதியின் வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும், துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலக வேண்டும், பாவமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? தேவனுடைய ஜனங்களாய் வாழ்கிறோமா? அவருடைய ஜனங்கள் அவருடைய வழிகளிலே நடப்பார்கள். நாம் அவருடைய ஜனங்களாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாய் வாழ முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழ முடியும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, அவருடைய வழிகளிலே நடக்கும்போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும். நம்முடைய தானியத்தை சத்ருவானவனால் சாப்பிட முடியாது பிரியமானவர்களே. நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பம் சாப்பிடும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் விருதாவாய் செல்கிறதா? வீணான காரியங்களுக்கு செல்கிறதா? தேவையில்லாத காரியங்களுக்கு செல்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் செய்கிற வேலைகளாக இருக்கலாம், தொழில்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் எதற்கு செல்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோமா? அல்லது கடன் பிரச்சனை, உபத்திரம் என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கிறோமா? நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தருடைய வழியில நடக்கும்போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து, வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் நாம் சாப்பிட கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பம் பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். தீமையான காரியங்களை வெறுத்து நன்மைகளை செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த வழியிலே நடப்போம். கர்த்தருடைய நீதியின் வழியிலே நடப்போம். உண்மையான வழியிலே நடப்போம். உத்தமமாய் நடக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம் பாக்கியமுள்ளவர்களாய், நன்மை பெற்றுக்கொண்ட சந்ததியாய், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற சந்ததியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து
கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கடன் பிரச்சனையும் நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரன்மை விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பங்களெல்லாம் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நன்மை கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, அப்படி நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.